Happy morning, Blue Stars. Welcome to online class for 11th standard mathematics. This is V. Sendil Kumar. This video is example sums for exercise 1.3. Example sums for exercise 1.3 உடைய example sums பார்க்க போகிறோம். ஸோ அதில் சில டவுட் ஆகிற சம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமர் சம்ஸ் கொடுத்துருந்தேன், சில சம்ஸ் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15 ஓகேங்களா. ஸோ த கொஸ்டின் இஸ் செக் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் 1 to 1s அண்டு ஆன் டூனர்ஸ் ஓகேங்களா. செக் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. 1 to 1s அண்ட் ஆன் டூனர்ஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் 1 to 1 and on to the condition for 1 to 1 and on to. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ given function first one matter f is from n to n, natural number, n means natural number, defined by function f of n equal to n square ஓகேங்களா. இது 1 to 1 on to 1 செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 செக் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் f of n equal to n square கொடுத்துறாங்க. இன் ஜென்ரலாக 1 to 1க்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாக்கா f of x ஈக்குவல் டு f of y எடுத்தீங்கன்னாக்கா சிம்பிளை பண்ணினாக்கா x ஈக்குவல் டு y வந்தாக்கா அது 1 to 1 ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பண்ண போகிறீங்க. இப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, f of n கொடுத்துறாங்க. அப்போ ஸோ வி அஸ்யூம் தட் f of n ஈக்குவல் டு f of another வேரியபிள் mன்னு வச்சுக்குவோம். ஸோ f of x கொடுத்தாக்கா f of y அப்படி எடுத்துக்கலாம். இங்கே f of n கொடுத்துறாங்க. அப்போ நம்ம f of mன்றது another ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ f of x ஈக்குவல் டு f of yன்னு எடுப்போம் ஜென்ரலாக. இந்த ஃபங்க்ஷன் வந்து f of n கொடுத்துறாங்க. ஸோ அப்போ f of n ஈக்குவல் டு f of m எடுக்கும் ஓகேங்களா. ஸோ எடுத்தாச்சு, நம்மளே அசியூம் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணாக்கா என்ன வரும், லாஸ்ட்டாக n இஸ் ஈக்குவல் டு எம்னு, n இஸ் ஈக்குவல் டு எம் இருந்துச்சுனாக்கா இட் இஸ் 1 to 1 ஓகேங்களா. ஸோ f of nக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்த பாருங்க n ஸ்கொயர். ஸோ திஸ் சைடு n ஸ்கொயர் ஈக்குவல் டு f of mக்கு n பலி m ஸ்கொயர் போட்டு வேண்டியது ஓகேங்களா. ஸோ அப்போ m ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ டூ சைடு ஸ்கொயர் ரிமூவ் பண்ணினாக்கா நான் m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வரும், n இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வரும் ஓகேங்களா. ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எம் வரக்கூடாது. ஏன்னாக்கா இங்கே என்ன நம்பர் இருக்குமா, நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க பாருங்க, நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ அதனால் நேச்சுரல் நம்பரில் வந்து மைனஸ் நம்பரே வராது. ஸோ அதனால் n இஸ் ஈக்குவல் டு m இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு m தான் வரும் ஓகேங்களா. இதான் நம்ம எடுத்துக்கணும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துக்கூடாது ஓகேங்களா, வரவே வராது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு m தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், m இஸ் ஈக்குவல் டு n வந்துச்சு. ஸோ f of n இஸ் ஈக்குவல் டு f of m எடுத்து n ஈக்குவல் டு m வந்துச்சு. ஸோ இட் இஸ் 1 to 1 function. It is 1 to 1 function ஓகேங்களா. ஸோ இதை ஏரோ டயக்ராம் மூலிமா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் 1 to 1க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 to 1க்கு ரெண்டு செட் எடுத்துக்கோம். ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கொஸ்டினில் பாருங்கள் டூமே நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க ஓகே, ரெண்டு செட்டுமே. ஸோ இது நேச்சுரல் நம்பர், திஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும் 1 2 3 அப் டு கோயிங் ஆன் ஓகேங்களா. அப் டு எதுன்னு சொல்ல அதுமாரி 1 2 3 4 அப் டு கோயிங் ஆன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபங்க்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருவோம், ஃபங்க்ஷனு f of n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர், f of n இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இப்போ n-க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும் நம்மளுக்கு, அது n-ன்றது டொமைன், இதான் n-ன்றது டொமைன் ஃபஸ்ட்டு செட்டு. கேபிட்டல் n இந்த செகண்ட் ஒன் இஸ் கோட் டொமைன் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம n-க்கு வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா கோட் டொமைன் வரும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ f of 1 அப்ளை பண்ணினாக்கா இப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ 1க்கு 1 தான் வருது. அப்போ 1க்கு 1 ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க 2 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ f of 2. ஸோ அப்போ n-க்கு 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வரும், 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வருது. அப்போ 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா 4. அப்போ 2க்கு மேப்பிங் வந்து 4, சப்போஸ் இங்கே 4 போடலாம், 4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ n-க்கு 3 அப்ளை பண்ணினாக்கா ஸோ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வரும். அப்போ 3க்கு 9, இப்போ 3க்கு இங்கே சப்போஸ் இங்கே 9 இருக்குனாக்கா 3க்கு 9 ஓகேங்களா. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது, இமேஜ் வருது கரெக்டாக, இமேஜ் வருது. ஸோ இட் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ஆன் டு ஃபங்க்ஷனாக செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதுனாக்கா செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் பாருங்கள் 2 3
5 6 7 அந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 3க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, நெக்ஸ்ட்டு 5க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டு ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய நம்பருக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் எடுத்து நம்மளுக்கு அதுக்கு ப்ரீ இமேஜ்லன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை ஓகேங்களா. ஸோ 2 3 5 7 அப் டு கோயிங் ஆன் எவ்வளோ நம்பர்ஸ் வரும் அது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் எடுத்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, இதனால் இட் இஸ் நாட் ஆன் டுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளேஷன் ரைட் பண்ணுறேன். ஸோ லெட் y is equal to 2 belongs to n ஓகேங்களா. ஸோ இன் கோடொமைன் செகண்ட் செட்டில் இருக்கிற அந்த 2க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. 2க்கு வந்து 2ன்றது அது செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு அதை கோடொமைன் சொல்லுவீங்களா இன் நேச்சுரல் நம்பர். ஸோ y equal to 2 belongs to n capital N in codomain. So but there exist no pre-image in domain. So it is not on to ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து டொமைன் சொல்லுவாங்க, செகண்ட் செட்டில் இருக்கிறது கோட் டொமைன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்னன்னாக்கா செகண்ட் செட்டில் இருக்கிற அந்த கோட் டொமைனுக்கு என்ன இல்லை, டொமைன் இல்லை, அதாவது ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டு, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15ல் செகண்ட் ரோம் லெட்டர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ கிவன் இஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஆர்னா ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ டிஃபைன் பை எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதான் அதுமாரி 1 to 1 ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஆன் டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 to 1 ஆன் செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அட் த சேம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துச்சுனாக்கா திஸ் இஸ் 1 to 1 அட் த சேம் தான். இப்போ இங்கே எஃப் ஆஃப் என் கொடுத்துறாங்க. ஸோ எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ வி அசியூம் தட் ஓகே. ஸோ எஃப் ஆஃப் என் இஸ் என் ஸ்கொயர். ஸோ இப்போ என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்முக்கு எம் ஸ்கொயர். ஃபங்க்ஷனில் வந்து என் இடத்துல எம் போட்டிங்கன்னா எம் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அதை 2 சைடு ஸ்கொயர் ரிமூவ் பண்ணினாக்கா ஸோ என் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வரும். இதுக்கு வந்து என் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் எம் வரும், ஏன்னாக்கா இது வந்து ரியல் நம்பர். இப்போ ரியல் நம்பர்ன்றதால ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னாக்கா அது வந்து நேச்சுரல் நம்பர்ன்றதால அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ என் ஈக்குவல் டு எம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் ஓகேங்களா. இப்போ செகண்ட் ரோம் லெட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நம்பர் கொடுத்தோன்னா ரியல் நம்பர் கொடுத்ததால ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்தோம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எம் 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எம், என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஓகேங்களா. ஸோ 1 to 1ல் எப்படி வரணும் ஃபங்க்ஷனு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மட்டும்தான் வரணும், அது தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸும் வரக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் எடுத்தீங்க, ஃபைனலாக என்ன வருது பாருங்கள், என் ஈக்குவல் டு எம்னு வருது, என் ஈக்குவல் டு மைனஸ் எம் வருது, எக்ஸ்ட்ரா வருது. இது வந்து எக்ஸ்ட்ரா வருது, நம்மளுக்கு இது மட்டும் வந்தால் தான் இது 1 to 1 சொல்லலாம். இது எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட ஸ்டாப் ஆகிடும், அதை தவிர வேறு எந்த டேர்ம்ஸுமே எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1 ஓகேங்களா. இது எக்ஸ்ட்ரா வந்தால நம்மளுக்கு இது 1 to 1 கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வேணால் ஏரோ டயக்ராம் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 1 to 1க்கு ஏரோ டயக்ராம் போடுவோம் நம்ம, ஏரோ டயக்ராம். ஸோ ரியல் நம்பர் 2மே ரியல் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் வரும்னு தெரியும் உங்களுக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸு 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க, என் ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க ஓகேங்களா. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ -2 நம்ம எடுக்கிறோம். ஸோ -2ன்றதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு என்னது, -2 ஸ்கொயர் பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா +4 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் நம்பர்ஸ் வரும், 4 இங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்போ -2க்கு +4 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு வந்து +2 அப்ளை பண்ணணும். +2 அப்ளை பண்ணினாக்கா எஃப் ஆஃப் +2 போட்டிங்கனாக்கா என்ன வரும், ஸோ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு அகைன் +4 தான் வருது.
அப்போ -2க்கும் 4 தான் வருது, +2க்கும் 4 தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 2 எலமெண்ட்டுக்கும் சேம் இமேஜாக வருது. ஓகேங்களா, 2 எலமெண்ட்டுக்கும் சேம் இமேஜாக வருது. அப்படி வரவே கூடாது 1 to 1ல. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ மெனி டு ஒன். ஓகேவா, 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜாக வருது, அப்படி வரக்கூடாது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ மெனி to 1. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் 1 to 1. 1 to 1க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆன் டு செக் பண்ணுவோம். ஸோ ஆன்ட்டுக்கு அதே ப்ரொசீஜர் தான் பாருங்கள். இப்போ 1 to 1 என்ன பண்ணீங்களோ அதேமாதிரி பண்ணுவோம். ஸோ ஆன் டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் வரும். இப்போ ரியல் நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கு. இப்போ செட்டில் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூக்கு வந்து ப்ரீ இமேஜே வர்றது சான்ஸ் இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து f of n = n² இருக்குல்ல. ஸோ அப்போ f of n = n²னாக்கா இப்போ 2 செட்ஸ் இருக்குது ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இங்கே கோட் டொமைனில் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 அப்போ இதுக்கு ப்ரீ இமேஜ் வரணுனாக்கா அப்போ n² = 3 போட்டிங்கனாக்கா n² = 3 போட்டினா அப்போ n = என்ன வரும்னாக்கா +or- அப்படி வரும். ஓகேங்களா, அப்போ +√3 -√3 அப்படி வரும். ஸோ அப்போ -3 போட்டிங்கனாக்கா ஸோ n² = -3னாக்கா ஸோ அப்போ n = +or-√3. ஓகேங்களா, ஸோ இதுமாரி வரும். அப்போ இது சான்ஸே இல்லை. இது ரியல் நம்பரில் இது வரவே வராது. √3 வந்து ரியல் நம்பரில் வரவே சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் -3 வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. ஓகேங்களா, ஆனால் 3க்கு வந்து இருக்கும். என்ன இருக்குனாக்கா +√3 -√3 இருக்கும். ஓகேங்களா, ஆனால் -3க்கு வந்து நோ ப்ரீ இமேஜ். ஸோ அதனால் இட் இஸ் நாட் 1 to 1. இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ அதுக்கு ரீசன் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ f of n = n² = -3. ஓகேங்களா, ஸோ -3 எடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா அதுக்கு ப்ரீ இமேஜே வராது. நெகட்டிவ் வேல்யூக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. ஸோ அதனால் n = என்ன இருக்கும் √3 வரும். ஸோ இது belongs to R. ஸோ நாட் belongs to R. வந்து ரியல் நம்பரில் இது வர சான்ஸ் இல்லை. ஸோ லெட் y = -3 belongs to R in codomain. In codomain, so there exists no pre-image in domain. So it is not on to. ஓகேங்களா, ஸோ இதான் அதுக்கு ரீசனு. ஸோ கோடொமைன். ஸோ -3 வந்து செகண்ட் செட்டில் இருந்துச்சுனாக்கா அதுக்கு கோடொமைன் அதுக்கு டொமைனுக்கு வர சான்ஸ் இல்லை. அந்த ப்ரீ இமேஜ் வர சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா எப்படி வரும் √3 வரும். இந்த ஃபங்க்ஷன் பொறுத்தவரை f of n = n² பார்த்தீங்கன்னாக்கா √3 -3 வரும். ஓகேங்களா, √3 வரும். ஸோ இது வந்து ரியல் நம்பரில் வர சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். Next example 1.17. The question is if function f from R exclude -1, 1 to R. ஸோ அப்போ ரெண்டுமே ரியல் நம்பர் தான். இந்த ரியல் நம்பரில் வந்து என்ன பண்ண ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ரியல் நம்பரில் வந்து -1, 1 எக்ஸ்க்ளூடு. ஓகேவா, இன்க்ளூட் கிடையாது. நெக்ஸ்ட் இது வந்து ரியல் நம்பர் இஸ் டிஃபைன்ட் பை f of x = x/x² - 1. Verify whether f is 1 to 1 or not. ஓகேங்களா, ஸோ இது 1 to 1 ஆன்ட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அட் த சேம் தான் ப்ரொசீஜர். f of x = f of i இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துன பாருங்கள் f of x = x/x² - 1 இருக்குது. ஓகேங்களா, ஸோ we assume that f of x = f of i. f of x = f of i. 1 to 1 இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ f of x is x/x² - 1. x/x² - 1 =
this side f of y க்கு வந்து x பதில் y போடுங்க ஃபங்க்ஷன் y by y square minus 1 ஓகேங்களா நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x into this term வரும் so x into y square minus 1 equal to இந்த term வந்து y க்கு மல்டிப்ளை ஆயிடும் so y into x square minus 1 ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த x ஆல் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாக்கா so x into y square x y square minus x into 1 x equal to y into x square y x square so y into minus 1 minus y so எல்லாத்தையும் one side கொண்டு வந்துருங்க எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க so x y square இந்த term equivalent side வந்து மைனஸ் ஆயிடும் so minus y x square next இங்க minus x இருக்கு இந்த minus y inside மூவ் பண்ணா plus y equal to 0 ஓகேங்களா so next சிம்பிளை பண்ணுவோம் first two termல என்ன காமனா எடுக்கலாம் பாருங்க காமனா என்ன இருக்கு பாருங்க 2 டேர்ம்லயும் காமனா x இருக்கு y இருக்கு சோ xy காமனா எடுக்கலாம் சோ டேக்கிங் அவுட் xy இன் காமன் 2 டேர்ம்ஸ் இந்த 2 டேர்ம்லயும் xy காமனா வெளிய எடுக்கலாம் சோ x எடுத்தாச்சு ஒரு y எடுத்தீனா ரிமைனிங் y இருக்கும் மைனஸ் y எடுத்தாச்சு 2x ல ஒரு x எடுத்தனா ரிமைனிங் ஒரு x இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க மைனஸ் x plus y ன்னு இருக்கு சோ இது என்ன பண்றீங்கன்னாக்க plus y minus x ஒரு பிராக்கெட் வரும் y minus x ன்னு வரும் ஓகேங்களா பிளஸ் டைம் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் மைனஸ் டைம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த 2 டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன காமனாக இருக்கு பாருங்க இந்த 2 டேர்ம் இது ஒரு டேர்ம் ஃபுல்லாக இது ஒரு டேர்ம் இந்த 2 டேர்மில் என்ன காமனாக இருக்கு பாருன்னா y minus x y minus காமனாக இருக்கு ஸோ அப்போ y minus x காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா டேக்கிங் அவுட் y minus x இன் காமன் 2லேயும் y minus x காமனாக வெளியே எடுக்கிறீங்க y minus x வெளியே எடுத்தீங்கன்னாக்கா ரிமைனிங் என்ன இருக்குங்க xy இருக்கும் ப்ளஸ் இங்கே 1 இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈக்குவல் டு 0 ஓகேங்களா அப்போ 2 ஃபேக்டர்ஸ் வருது ஸோ இதை 2 இன் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துன்னா y minus x equal to 0 ஸோ அப்போ இந்த y is equal to plus x ஆகிடும் ஸோ அப்போ x equal to y வந்துடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் another one is xy plus 1 equal to 0 ஸோ அப்போ xy equal to minus 1 xy equal to minus 1 ஸோ அப்போ x equal to நாக்கா minus 1 by y நோடு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் லாஸ்ட் சம்லே ஸோ f of x equal to f of y நிறுத்தினாக்கா சிம்பிளேஷன் பண்ணினாக்கா அந்த ஃபங்க்ஷனை லாஸ்ட்டாக x equal to y மட்டும்தான் வரணும் அது தவிர வேறு எந்த டைம் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்படி வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் ஏ 1-to-1 இதில் பாருங்கள் x equal to y அதாவது f of x equal to f of y எடுத்து பிறகு லாஸ்ட்னா x equal to y வந்திருக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு பாருங்கள் x equal to minus 1 by y வந்திருக்கு இது எக்ஸ்ட்ரா வந்துருக்கு ஸோ அதனால் இட் இஸ் நாட் 1-to-1 இட் இஸ் நாட் 1-to-1 ஸோ இட் இஸ் நாட் 1-to-1 இதேமாரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து f of x equal to f of y எடுத்து சிம்பிளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இதே வந்துச்சுனாக்கா இதுக்கு என்ன பண்ணணும் நாட் 1-to-1 சொல்லிட்டு பிறகு இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வரது சம் மட்டும் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to x by x square minus 1 தெரியும் ஓகேங்களா இப்போ x நம்ம வேல்யூ கொடுப்போம் என்ன வருது பார்ப்போம் ஸோ x equal to 2 அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு x equal to கொடுத்தாக்கா அப்போ f of 2 equal to x க்கு 2 அப்ளை பண்ணுங்க அப்போ 2 by 2 square minus 1 அப்போ equal to 2 by 2 square is 4 minus 1 equal to 2 by 3 வரும் ஓகேங்களா equal to 2 by 3 ஸோ x equal to 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 by 3 வருது நெக்ஸ்ட்டு x equal to வேறு என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்கள் x equal to நெகட்டிவ்ல வேல்யூ அப்ளை minus 1 by 2 அப்ளை பண்ணுங்க x equal to minus 1 by 2 அப்ளை பண்ணாக்க என்ன வருது ஸோ f of minus 1 by 2 is equal to x க்கு minus 1 by 2 அப்ளை பண்ணுறீங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஸோ x க்கு minus 1 by 2 by டினாமினேட்டரில் x square minus 1 ஸோ அப்போ minus 1 by 2 whole square minus 1 is equal to ஸோ minus 1 by 2 by minus 1 by 2 ஸ்கொயர்னா plus 1 by 4 minus 1 ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணுங்க ஸோ ஈக்குவல் டு minus 1 by 2 by ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் 4 1s are 4 minus 4 வரும் ஸோ அப்போ 1 minus 4 by 4 வரும் ஸோ 1 minus 4 by 4 வரும் ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ஸோ minus 1 by 2 by மைனஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு minus 3 by 4 வரும் ஸோ minus 3 by 4 ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளேஷன் பண்ணிங்கனாக்கா ஸோ நான் ஒரு minus 1 by 2 இன்ட்டு ரிசீவ் பண்ணாக்கா minus 4 by
300 ஓகேங்களா. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அது 2 கேன்சல் பண்ண 1 2 is 2 2 2s are 4. ஸோ 2/3 வருது ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் 2/3. ஸோ அப்போ 2 அப்ளை பண்ணினாக்கா எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணாலும் 2/3 தான் வருது. எக்ஸுக்கு -1/2 அப்ளை பண்ணாக்கா 2/3 தான் வருது ஓகேங்களா. ஸோ இது ஏரோ டயக்ராமில் போட்டிங்கனாக்கா ஸோ 2 அப்ளை பண்ணிங்க -1/2 அப்ளை பண்ணிங்க. ஸோ அதுக்கு என்ன வருதுங்க 2/3. ஸோ அப்போ 2 எலமெண்ட்டுமே 2 நம்பருக்குமே என்ன வருதுங்க சேம் இமேஜே வருது. அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் many to 1. ஸோ அப்போ many to 1 வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ many to 1 அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் 1 to 1. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1. இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டில் வந்து என்ன பண்ணாங்க ரியல் நம்பரில் -1 +1 கிடையாது சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது ரியல் நம்பர்ஸ் ஓகே ஃபுல்லாக ஓகேவா. தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட்டு செட்டு இது செகண்ட் செட்டு ஓகேங்களா. எல்லா நம்பர்ஸும் நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது 2 நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கு என்ன எலமெண்ட் வருது பார்க்குறீங்க. ரெண்டுத்துமே 2/3 வருது. ஃபஸ்ட்டு செட்டில் ரியல் நம்பரில் -1 1 கிடையாது. செகண்ட் செட்டில் ஃபுல்லி ரியல் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.16. செக் வெதர் தி ஃபாலோயிங் ஃபார் 1 to 1s அண்ட் ஆன் 2s ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 1.15 பார்த்தீங்களா அதே மாடல் தான் அது. ஸோ ஃபங்க்ஷன் மட்டும் தான் வேறு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ரியல் நம்பர் கொடுத்துருவோம் ரெண்டுமே டிஃபைன் பை f of x equal to 1/x ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது 1 to 1 செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆன் 2 செக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் f of x equal to என்ன கொடுத்துறானாக்கா 1/x கொடுத்துறான் ஓகேங்களா. ஸோ f of x equal to f of y எடுப்போம். let us assume that f of x equal to f of y எடுத்துக்கலாம். ஸோ f of x is 1/x equal to f of y க்கு 1/y எடுத்து ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா y இங்கே போய்டும், இது x இங்கே போய்டும். ஸோ y equal to x னு வரும். ஸோ x equal to y. ஸோ x equal to y வந்து ஓகேங்களா. ஸோ இது x equal to y வந்தாலும் இது வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், அதை ஏரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாம் இது 1 to 1 இல்லையான்ட்டு. ஸோ அப்போ ஏரோ டயக்ராம் போடுங்க. ஸோ இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா. இப்போ ரியல் நம்பர்ஸில் வந்து 0 1 2 3 ஸோ கோயிங் ஆன் எதுவும் எடுத்துங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துறாங்கனாக்கா f of x equal to 1/xன்னு கொடுத்துறாங்க ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு f of 0 போடுவோம். f of 0 போட்டிங்கனாக்கா 0 போட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷனில் ஸோ இப்போ 1/0ன்னு வரும். ஸோ 1/0ன்றது வந்து என்னது டிஃபைன் பண்ண முடியாது ஓகேங்களா. இன்ஃபினிட்டி சொல்லுவாங்களே. ஸோ நாட் டிஃபைன். ஸோ நாட் டிஃபைன் டிஃபைன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு f of 1 போட்டிங்கனாக்கா 1/1 equal to 1. f of 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா 1/2ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குனாக்கா 0 போட்டிங்கனாக்கா என்ன வரும்னாக்கா இங்கே என்ன வருது 1/0ன்னு வருது இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே என்ன பண்ணல மேப்பிங் பண்ணவே முடியாது. 0க்கு வந்து மேப்பிங்கே பண்ண முடியாது. ஏன்னாக்கா 1/0ன்ற வேலையே கிடையாதுங்க, இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ இன்ஃபினிட்டி வராது ரியல் நம்பர்ஸில். ஸோ அதனால் நாட் டிஃபைன் பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ 1க்கு வேணால் 1 வருது, 2க்கு வேணால் 1/2 வேணால் மேப்பிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 0க்கு என்ன இல்லை இமேஜே இல்லை, நோ இமேஜ். ஸோ அதனால் இட் இஸ் நாட் டிஃபைன் பண்ணவே முடியல ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் ஃபங்க்ஷனே இது கிடையாது. ஃபஸ்ட்டு இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அது 1 to 1 ஆன் 2 ஃபங்க்ஷனான்ட்டு நம்ம செக் பண்ண முடியும். இது வந்து என்ன பண்ணலாம் டிஃபைன் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ அது ரீசன் எழுதுவோம். ஸோ வென் x equal to 0, ஸோ f of x not defined, so it is not a function. It is not a function. ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.16ல் செகண்ட் ரோம் லெட்டர் ஓகேங்களா. ஸோ இது 1 to 1 ஆன் 2 ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ரம் ஆர் டு
டு ஆர் கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு செட்டில் ரியல் நம்பரில் வந்து ஜீரோ வந்து இன்க்ளூட் கிடையாது, செகண்ட் செட்டில் ஜீரோ இன்க்ளூட். ஓகேங்களா? சப்போஸ் மைனஸ் ஆஃப் போட்டிங்கனாக்கா அது இன்க்ளூட் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்ன நம்பர் வந்து அங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்களோ இப்போ அந்த செட்டில் அந்த நம்பருக்கு வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி சம்ஸில் பார்த்தா -1, 1 இல்லைன்னு எக்ஸ்க்ளூட்னாக்கா இது இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் பை ஃபங்க்ஷன் f of x equal to 1/x கொடுத்துறாங்க. ஸோ இப்போ f of x equal to 1/x தான் கொடுத்துறாங்க. ஸோ அட் த சேம் ஃபஸ்ட்டு 1 to 1 செக் பண்ணுவோம், அப்புறம் on to செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ f of x equal to f of y அப்படியே எடுத்துங்க. ஸோ இப்போ f of xக்கு 1/x, f of yக்கு 1/y. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா x equal to y வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை y equal to x. ஸோ அப்போ x equal to y வந்துச்சு. ஸோ அப்போ x equal to y வந்து it is a 1-to-1 function. It is a 1-to-1 function. It is 1-to-1 function. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஆன் டு ஒன் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன் டு ஒன்ட்டு இது ஆன் டு ஒன். ஃபஸ்ட்டு 1-to-1 செக் பண்ண சொன்னால் 1-to-1 செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் டு. ஸோ ஆன் டுக்கு வந்து நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஏரோ டயக்ராமு. ஸோ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் ஃபங்க்ஷனே கிடையாது, ஆனால் செகண்ட் ரோம் லெட்டரில் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு? ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் வந்து ரெண்டுமே ரியல் நம்பர் இருந்துச்சு, ரெண்டுத்துலையுமே ஜீரோ இன்க்ளூட் இருந்துச்சு. அப்போ ஜீரோ அப்ளை பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் 1/0 வரும்போது என்ன பண்ண முடியல, டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் பாருங்க ஜீரோ வந்து இன்க்ளூட் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஜீரோ இன்க்ளூட் கிடையாதுக்கா அப்போ ஜீரோவே நம்ம அப்ளை பண்ணவே தேவையில்லை. அப்போ எக்ஸுக்கு வந்து ஜீரோ வந்து நம்ம அப்ளை பண்ணவே தேவை. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஜீரோவே அப்ளை பண்ண ஜீரோ தான் இல்லையே, அப்போ எப்படி அப்ளை பண்ண முடியும்? ஸோ அதனால தான் இது ஃபங்க்ஷன். சரி, இது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஜீரோ இன்க்ளூட் கிடையாது, அப்போ ரியல் நம்பர் நாட் இன்க்ளூட் ஜீரோ. செகண்ட் செட்டில் ஆர். ஓகேங்களா? அப்போ ஜீரோ வராது ஃபஸ்ட் செட்டில். ஸோ அப்போ -2 எடுத்துலாம், -1, 1, 2 சம்திங் எடுத்துலாம். இதில் வந்து -1, 2, -1, 0 சம்திங் எடுத்துலாம். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to 1/xன்னு இருக்குது. இப்போ நம்ம -2 போகிறீங்க, f of -2 போட்டிங்கன்னா என்ன வரும்? -1/2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ f of -2 இதில் அப்ளை பண்ணிங்கனாக்கா என்ன வரும்? -1/2ன்னு வருது. நெக்ஸ்ட்டு f of -1 போட்டிங்கன்னா என்ன வரும்? -1/1 equal to -1 வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு வந்து -1 போட்டிங்கனாக்கா -1. நெக்ஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா f of 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/1 equal to 1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ -2க்கு -1/2, -2க்கு -1/2. ஸோ -2க்கு -1/2. ஓகே, ரைட், மேப் ஆச்சு. நெக்ஸ்ட்டு -1க்கு -1. ஸோ -1க்கு -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 0 இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டில் தான் ஜீரோ கிடையாது, செகண்ட் செட்டில் ஜீரோ இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 போட்டிங்கனாக்கா 1. நெக்ஸ்ட்டு 2 போட்டிங்கனாக்கா 1/2 வரும். ஸோ f of 2 போட்டிங்கனாக்கா 1/2ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 2க்கு 1/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்கும் அது இமேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்ன வருது? இமேஜ் வருது. ஓகேங்களா? மேப்பிங் ஆகுது. ஸோ எல்லாத்துமே மேப்பிங் ஆகுது. ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ணுறோம். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கணும். செகண்ட் செட்லேருந்து ஃபர்ஸ்ட் செட்டில் பார்க்கணும். செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து 0 இருக்குது. இப்போ 0வில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னா இல்லை, ப்ரீ இமேஜே இல்லை. 0க்கு ப்ரீ இமேஜே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் 1-to-1. இட் இஸ் நாட் 1-to-1. தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு ரீசன் ரைட் பண்ணணும். ஸோ ஃபார் y equal to 0னா y equal to 0னாக்கா செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் இது y, இது xன்னு வச்சு. ஓகேங்களா? ஸோ y equal to 0 belongs to R, ரியல் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? இருக்குது. ஸோ இன் கோடொமைன் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் நோ ப்ரீ இமேஜ் in domain. So it is not onto. ஓகேங்களா? புரியுதுங்களா சம்மு? ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 0 நாட் இன்க்ளூடு, ஆனால் செகண்ட் செட்டில் 0 இன்க்ளூடு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம இதில் சப்ஷன் பண்ணினாக்கா
ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்துக்கும் அது இமேஜ் அதாவது மேப்பிங் கரெக்டாக வருது. ஆனால் ஆன் டு செக் பண்ணும்போது செகண்ட் செட்டில் 0 இன்க்ளூடுன்றதால 0க்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். Next example 1.18. The question is, if function from R to R, real numbers 2 में, is defined as f of x equal to 2x square minus 1, find the pre-images of 17, 4 and minus 2. ஓகேங்களா, ஸோ ப்ரீ இமேஜ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குலாக்கா 17, 4 and minus 2க்கு வந்து ப்ரீ இமேஜ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்பர்லாம் என்ன இருக்குனாக்கா செகண்ட் செட்டில் இருக்குது, பி செட்டில் இருக்குது. ஏ செட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். 17 நேராக என்ன ப்ரீ இமேஜ் இருக்கும், 4க்கு நேராக என்ன ப்ரீ இமேஜ் இருக்கும், மைனஸ் 2க்கு நேராக என்ன ப்ரீ இமேஜ் இருக்குன்ட்டு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கிவன் கொடுத்துறாங்கனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. கிவனு இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க, எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸு ஃபைண்டு எக்ஸு. ஓகேங்களா, ஸோ இது வேல்யூஸ் வந்து 17, 4, minus 2 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவு, எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, அதான் ப்ரீ இமேஜஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக என்ன பண்ணுது, எஃப் ஆஃப் எக்ஸ் பேஸ் நேராக 17 அப்ளை பண்ணு. எக்ஸுக்கு இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் வேல்யூ இது, எக்ஸு கிடையாது. ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் நேராக என்ன பண்ணு 17 அப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நேராக 4 அப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் -2 அப்ளை பண்ணி எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ணுற வேல்யூஸ் தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ப்ரீ இமேஜ். ஓகேங்களா, ஸோ given f of x equal to 2x square minus 1. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, 17க்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ டு ஃபைண்ட் ப்ரீ இமேஜ் ஆஃப் 17க்கு ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இந்த 17 எடுத்து எதோட வேல்யூனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் 17. ஓகேங்களா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளேஸுக்கு என்ன பண்ணு 17 அப்ளை பண்ணு. ஓகேங்களா, ஸோ அப்போ 17 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ தான் 17 ப்ரீ இமேஜஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17. இந்த -1 அப்படியே ஆன்சர் மூவ் பண்ணாக்கா +1 ஆயிடும். ஸோ அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 18. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18/2. ஸோ கேன்சல் பண்ணினாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 கேன்சல் பண்ணினாக்கா நான் ஒரு 9. So x is equal to, இது ரூட் எடுத்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் -3. So x equal to plus or minus 3. So the pre-image of 17 is +3 and -3. 17க்கு pre-image. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4க்கு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் pre-image of 4. ஓகேங்களா, ஸோ 4ன்றது f of x வேல்யூ. அகைன் அதே f of x ஈக்குவல் டு ஃபங்க்ஷனு f of x ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் -1 எடுத்து. ஸோ அதில் f of x வேல்யூ வந்து 4 அப்ளை பண்ணுங்க. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் -1. ஸோ இப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, இந்த -1 சம் பண்ணால் +1 ஆயிடும். ஸோ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு +5. ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2 ஆயிடும். இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா டிவைட் ஆயிடும். ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2. ஃபைண்ட் x. ஸோ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 இஸ் ரூட் 5/2 மைனஸ் ரூட் 5/2. ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 is root 5/2 and minus root 5/2. ஓகேங்களா, ஸோ 4க்கு ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்பர் இஸ் -2. -2க்கு ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் ப்ரீ இமேஜ் ஆஃப் -2. ஓகேங்களா, ஸோ அதே சேம் f of x. ஸோ f of x ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் 2x ஸ்கொயர் -1. ஓகேங்களா, ஸோ அப்போ f of x வேல்யூ இஸ் -2 அப்ளை பண்ணணும். ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் -1. ஸோ சிம்பிளி திஸ். ஸோ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு -2, இந்த -1 அசம்பிள் பண்ணால் +1 ஆயிடும். ஸோ அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா -1 வரும். -2 + 1, ஸோ -1. ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 அசம்பிள் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ -1/2. ஓகேங்களா, ஸோ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1/2.
ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துனாக்கா ரியல் நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ ரியல் நம்பரில் வந்து இந்த நம்பர் வர சான்ஸ் இல்லை, √-1/2 வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் -2க்கு வந்து ப்ரீ இமேஜே கிடையாது, நோ ப்ரீ இமேஜ் ஆஃப் -2. ஓகேங்களா. ஸோ ஏன்னாக்கா இந்த நம்பர் வந்து ரியல் நம்பரில் வர சான்ஸ் இல்லை, நம்பர் வந்து ரியல் நம்பரில் வராது. ஸோ அதனால் -2 வந்து ப்ரீ இமேஜே கிடையாது. ஓகேங்களா. ஸோ x is equal to ±√-1/2 not belongs to real number. ரியல் நம்பரில் இது வர சான்ஸ் இல்லை. ஸோ -2 is not having ப்ரீ இமேஜ். ஓகேங்களா. -2 வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது, நோ ப்ரீ இமேஜ். தட்ஸ் ஆல். Next example 1.20. So the question is, check whether the function f of x equal to x into modulus of x defined on closed interval -2, 2. So square bracket வந்துச்சுனாக்கா closed interval சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா. is 1:1 or not. If it is 1:1, find a suitable codomain so that the function becomes a bijection. ஓகேங்களா. ஸோ இதை 1:1 செக் பண்ண சொல்கிறாங்க. 1:1 இருந்துச்சுனாக்கா சூட்டபிள் கோடொமைன் கேட்குறாங்க, கோடொமைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ தட் த ஃபங்க்ஷன் பிகம் ஏ பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு ஃபங்க்ஷனில் 1:1 on-to-1 வந்துச்சுனாக்கா அது பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷனில் 1:1 on-to வந்துச்சுனாக்கா அது பைஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. அது செக் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது 1:1 செக் பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட்டு கோடொமைன்லாம் ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. கோடொமைன், பைஜெக்ஷன் எல்லாமே ஃபைன் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனில் பார்த்துங்க மாடுலஸ் வந்துருக்கு பாருங்க. மாடுலஸ் வந்தாலும் என்ன பண்ணால் அது 2 கேஸாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸாக எக்ஸாக மாறிடுது. ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸில் சம் நம்ம ஒர்க் அப் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸாக மாறும். அப்போ 2 ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to modulus of x நாக்கா அப்போ என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்னு அர்த்தம். modulus of xனா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், modulus of x. ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாக முடியும். எப்படி பிரினாக்கா ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் பிரியும். ப்ளஸ் எக்ஸ் இருக்கும்போது எக்ஸ்னது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, மைனஸ் எக்ஸ் இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படி பிரியும். ஓகேங்களா. அதுதான் இங்கே பண்ண போகிறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இடத்துல ப்ளஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷனாக பிரியும். ஓகேங்களா. ஸோ f of x equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f of x equal to x into modulus of x. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பிரிப்போம். f of x equal to அப்போ if x less than 0 இருக்கும்போது என்ன பண்ணணும், இங்கே modulus of x இடத்துல மைனஸ் எக்ஸ் போகணும். அப்போ x into மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. இப்போ போட்டால் என்ன வரும் பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு x greater than or equal to 0 இருக்கும்போது இந்த modulus of x இடத்துல plus x போகணும். ஸோ அப்போ x into x equal to plus x square வரும். ஸோ அப்போ f of x பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது இஃப் x less than 0 இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது செகண்ட் ஃபங்க்ஷனு இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கும்போது. இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 1:1 இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அப்போ f of x equal to மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். அப்புறம் f of x equal to x ஸ்கொயர்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். 2 கேஸாக போட போகிறோம். இப்போ 1:1 இல்லையான்னு செக் பண்ணுறது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to f of y எடுத்தீங்கன்னாக்கா சிம்பிளை பண்ணனா வரணும், x equal to y ன்னு வரணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா 1:1 ஃபங்க்ஷன் அதான் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம் நம்ம. ஸோ கேஸ் 1. ஸோ கேஸ் 1 எடுத்துக்கலாம் நம்ம. கேஸ் 1ல் எக்ஸ் லெஸ் தென் 0, ஒய் லெஸ் தென் 0 எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக 1:1 ஃபங்க்ஷன் கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருந்துச்சுனாக்கா இட் இஸ் 1:1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்க்கு மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ 2 சைடு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் வரும்.
ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் வந்து எந்த சைனில் இருப்பார், ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது ஓகேங்களா. ரெண்டு ஃபங்க்ஷனுமே நெகட்டிவில் இருக்கிறதால ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு தான் எடுத்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு தான் எடுத்தோம், மைனஸ் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஓகேங்களா. ஸோ கேஸ் 1 ஓவர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் 2 பார்ப்போம், அது என்னென்னு வருது பார்ப்போம். கேஸ் 2 ஸோ கேஸ் 2 ஸோ அப்போ கேஸ் 2ல் இஃப் x greater than 0 y greater than or equal to 0 எடுத்து ஓகேங்களா. கேஸ் 2ல் x greater than or equal to 0 y greater than or equal to 0 கேஸ் 2ல் x greater than or equal to 0 y greater than or equal to 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன்னாக்கா இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துணும், f of x equal to plus x square எடுத்துணும் ஓகேங்களா. ஸோ அப்போ f of x equal to plus x square எடுத்துணும். ஸோ அது சேம் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ f of x equal to f of y எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ f of x க்கு x ஸ்கொயர் 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் இருக்குல்ல, f of x equal to f of y எடுத்து சிம்பிளை பண்ண x equal to yன்னு வரணும், அதே தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து இப்போ என்னது f of x equal to x ஸ்கொயர். இப்போ f of x equal to f of y எடுத்துட்டு f of x க்கு x ஸ்கொயர், f of y க்கு y ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா x equal to என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்னு வரும். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால x equal to y தான் எடுத்தோம். அப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னது பாசிட்டிவ் தானே, ப்ளஸ் டேம் தானே, ஸோ அதனால் x equal to y எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ கேஸ் 1 கேஸ் 2 வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு கேஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கேஸ் எடுத்துட்டோம்னாக்கா x less than 0 y less than 0 எடுத்தோம், அது ஒரு கேஸ். நெக்ஸ்ட்டு x greater than or equal to 0 y greater than or equal to 0 வரும் ஓகேங்களா. இன்னும் கேசஸ் வரும் என்னன்னாக்கா தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எடுக்கலாம்க்கா x less than 0 y greater than or equal to 0 அப்படி எடுக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஒரு கேஸாக போட்டு வைப்போம். நெக்ஸ்ட்டு x greater than or equal to 0 y less than 0 அது ஒரு கேஸ் போட்டு வைப்போம், அதில் என்ன வருது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ கேஸ் 3 இப்போ கேஸ் 3ல் பார்த்தீங்கன்னாக்கா x less than 0வும் y greater than or equal to 0 எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா. என்ன வருது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போ அதே சேம் தான் f of x equal to f of yன்னு எடுத்துக்குவோம். இப்போ x less than 0னாக்கா எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், x less than 0னாக்கா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கணும். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கணும் ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் தென் 0னாக்கா அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுக்கணும் ஓகேங்களா. கிரேட்டர் தென் 0 தானே, அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ இப்படி வருது ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுனாக்கா இட் இஸ் நாட் பாசிபிள், இந்தமாரி வரது சான்ஸே இல்லை ஸ்கொயரில் ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட்டில் வரும்போது என்ன பண்ணுவோம், இதுமாரி நெகட்டிவ் வேல்யூஸ் வர சான்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் ஓகே. இது இன்வேலிட்னு அர்த்தம், இது இன்வேலிட். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு கேஸ் 4 பார்ப்போம். கேஸ் 4 பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் என்ன எடுக்கலாம்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 ஒய் less than 0ன்னு எடுத்தோம் ஓகேங்களா. ஸோ அதே சேம் f of x equal to f of yன்னு எடுங்க. இப்போ f of xன்றது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே f of y அப்போ இங்கே y less than 0 அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வருது. இது வர வந்து சான்ஸே இல்லை, இதுமாரி ஸ்கொயரில் வந்து ப்ளஸ் மைனஸ் வர சான்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் ஓகேங்களா. ஸோ அதனால் 4 கேசஸ் நம்ம ஒர்க் அப் பண்ணியிருக்கோம். அதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இன்வேலிடு ஓகேங்களா, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு வந்து ஸோ இட் இஸ் 1-to-1 ஃப்ரம் 1 and 2 கேஸ் 1 கேஸ் 2. So from case 1 and case 2 f of x equal to f of y எடுத்தீங்கன்னாக்கா என்ன வந்தது, x equal to y வந்தது ஓகேங்களா ரெண்டுத்துமே. ஸோ அதனால் it is 1-to-1 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு கோடொமைன். கோடொமைன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்களே, ஸோ அதனால் கோடொமைன் ஃபைண்ட் டு ஃபைண்ட் கோடொமைன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருவாங்கனாக்கா இன்டர்வல் -2, 2 கொடுத்துறாங்க. ஸோ -2 கொடுத்துறாங்க +2 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் போடும்போது பாருங்கள் ஃபங்க்ஷனில் f of x ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தோம்னாக்கா x into modulus of x ஓகேங்களா. ஃபஸ்ட்டு -2 அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் +2 அப்ளை பண்ணும் ஓகேங்களா. ஸோ f of -2 is equal to xக்கு வந்து -2 அப்ளை பண்ணி ஸோ x -2 ஸோ modulus of -2
ஓகேங்களா. ஸோ அப்போ -2 மாடலஸ்லேருந்து நெகட்டிவ் வேல்யூ வரும்போது பாசிட்டிவ் தான் வரும். ஸோ +2 அப்போ ஈக்குவல்டுனா -4. இப்போ -2 கொடுத்தாக்கா -4 வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு +2 அப்ளை பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு +2 அப்ளை பண்ணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் +2 அப்ளை பண்ணினாக்கா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸில் இடத்துல +2 அப்ளை பண்ணால் 2 × மாடலஸ் ஆஃப் 2. ஸோ அப்போ 2 × 2 = 4 வருது. ஸோ அப்போ 4 வருது. ஓகேங்களா. அப்போ 2 அப்ளை பண்ணால் +4 வருது, -2 அப்ளை பண்ணால் -4 வருது. ஸோ த டொமைன் இஸ் codomain is equal to -4, +4. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இது பைஜெக்ஷன் கேட்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனில் 1 to 1 on to 1 தான் அது பைஜெக்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போ 1 to 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு on to இது கண்டிப்பாக on to தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், கொடுத்த அந்த எலமெண்ட் கரெக்டான அது கோடமைன் வருது. ஸோ அதனால் இட் இஸ் பைஜெக்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பிகம் 1 to 1. அப்போ இது இந்த ஃபங்க்ஷன் வந்து on to and 1 to 1. ஸோ ஃபங்க்ஷன் become on to. ஓகேங்களா. ஸோ 1 to 1 அந்த on to 1ன்றதால இட் இஸ் பைஜெக்ஷன். த ஃபங்க்ஷன் is 1 to 1 and on to. So it is bijection. That's all. Next example 1.25. ஓகேங்களா. So question let f is equal to set of order pairs function கொடுத்துறாங்க. f is equal to 1, 2, 3, 4, 2, 2 and g ன்னு ஒரு function கொடுத்துறாங்க. set of order pairs 2, 1, 3, 1, 4, 2. find g combination of f and f combination of g. ஓகேங்களா. ஸோ ரெண்டு set of order pairs ரெண்டு function கொடுத்துட்டு g combination of f combination g கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சம்மு ஒர்க் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியமாக தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜி காம்பினேஷன் எஃப் கண்டுபிடினா ஒரு கண்டிஷன் இருக்குது, எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடினா ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஜி காம்பினேஷன் எஃப் கண்டுபிடிக்கனாக்கா ஸோ கண்டிஷன் ஜி காம்பினேஷன் எஃப் கண்டுபிடிக்கனாக்கா என்ன எப்படி இருக்கணும். ஓகேங்களா. கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும். ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணுனாக்கா கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னாக்கா ஸோ the range of f is contained in the domain of g. ஓகேங்களா. ஸோ f ஃபங்க்ஷனில் இருக்கிற ரேஞ்சு வந்து g ஃபங்க்ஷனில் இருக்கிற டொமைனில் இருந்துச்சுனாக்கா g காம்பினேஷன் f கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. இது செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுமாரி எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணுனாக்கா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தி ரேஞ்ச் ஆஃப் ஜி இஸ் contained in the domain of f அப்படி இருக்கும். அப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணுனாக்கா ஜியோடைய ரேஞ்சு வந்து எஃப்ஓடைய டொமைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த சம்மு ஒர்க் அப் பண்ண முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ரேஞ்சு தனியாக டொமைன் தனியாக எழுதணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்சு தனியாக டொமைன் தனியாக எழுதி கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடிக்க போறியா, அப்போ ஜியில் இருக்கிற அந்த ரேஞ்சு அந்த அப்படியே எலமெண்ட் வந்து டொமைனில் இருக்கணும், எஃப்ஓடைய டொமைனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடிக்கலாம். அதுமாதிரி ஜி காம்பினேஷன் எஃப் கண்டுபிடிக்கணுனாக்கா எஃப்ல இருக்கிற ரேஞ்சு வந்து ஜியில் இருக்கிற டொமைனில் இருக்கணும். ஓகேங்களா. அதான். ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. அந்த 2 ஃபங்க்ஷனில் ரேஞ்சு தனியாக டொமைன் தனியாக நம்ம செப்பரேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 2 நெக்ஸ்ட்டு 3, 4 நெக்ஸ்ட்டு 2, 2. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டொமைன் அப்புறம் ரேஞ்ச். ஸோ டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எஃப்ல இருக்கிற டொமைன்னாக்கா ஃபர்ஸ்ட்டில் வர எலமெண்ட் தான் டொமைன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் வர எலமெண்ட் டொமைன், செகண்டில் வர எலமெண்ட்டை ரேஞ்சு ஆர் கோடொமைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வர எலமெண்ட் டொமைன். அப்போ 1,
2 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஃப்க்கு ரேஞ்சு ரைட் பண்ணணும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ரேஞ்சுனாக்கா செகண்டில் வர எலமெண்ட்டு ரேஞ்சு ஓகேங்களா. ஸோ அப்போ 2 4 2ன்னு இருக்குது. அப்போ 1 டைம்ஸ் தான் எடுத்துக்கணும் 2. அப்போ 2, 4 ஓகேங்களா. ஸோ எஃப் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் அது மாதிரி ஜிக்கு இப்போ ஜி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துனா பாருங்க 2, 1 3, 1 அண்டு 4, 2 ஓகேங்களா. ஸோ இதுக்கு அதுமாரி டொமைன் அண்டு ரேஞ்ச் ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ டொமைன் ஆஃப் G equal to domain naka first lower element to domain. So 2 3 4 2 3 4. Next range of F sorry G range of G. First second lower element da range. அப்போ 1 1 2 னு இருக்கு. அப்போ 1, 2 னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் G காம்பினேஷன் F கண்டுபிடிக்கணுமா. இப்போ G காம்பினேஷன் F கண்டுபிடிக்கனாக்கா என்ன இருக்கும் பாருங்க ரேஞ்ச் ஆஃப் F இஸ் கண்டைன் இன் தி டொமைன் ஆஃப் Gன்னு இருக்கணும். அப்போ Fல இருக்கிற ரேஞ்சு இதுதான் Fோட ரேஞ்சு 2, 4 இது எதில் இருக்கணும்னாக்கா ஜியோடைய டொமைனில் இருக்கணும். ஜியோடைய டொமைன் பாருங்க இதான ஜியோட டொமைன். அதில் 2, 4 இருக்கா பாருங்க 2, 4 இருக்கு ஓகேங்களா இருக்கு. அப்போ G காம்பினேஷன் F ஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் F காம்பினேஷன் ஆஃப் G கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பாருங்க கண்டிஷனு தி ரேஞ்ச் ஆஃப் G இஸ் கண்டெயின் இன் தி டொமைன் ஆஃப் F. அப்போ ஜியோடைய ரேஞ்சுனா என்னது 1, 2 ஜியோட ரேஞ்ச் எதில் இருக்கணும்னாக்கா எஃபோடைய டொமைனில் இருக்கணும். அப்போ எஃபோட டொமைன் பாருங்க 1, 2, 3ன்னு இருக்குது. அப்போ ரேஞ்ச் ஆஃப் G வந்து 1, 2 இருக்குது. டொமைன் ஆஃப் F வந்து 1, 2, 3ன்னு இருக்குது ஓகேங்களா. அப்போ இதில் இருக்கு பாருங்க 1, 2 இதில் இருக்குங்களா. ஸோ அப்போ F காம்பினேஷன் Gயும் ஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு G காம்பினேஷன் F கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு G காம்பினேஷன் F. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு போடுவோம் ஓகேங்களா. எக்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்களே ஓகே ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எக்ஸுக்கு வேல்யூ 1 பண்ண கொடுக்கணும். எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா இப்போ இங்கே பாருங்க இன்டீரியர் ஃபங்க்ஷன் பார்க்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அப்போ எஃப்ல இருக்கிற டொமைன் அதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸில் இருக்கிற டொமைன் தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ 1 2 3 1 பண்ணால் அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் G காம்பினேஷனாக எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணணும். 1 எதுலேருந்து வந்துனாக்கா டொமைன் ஆஃப் F இதுதான் எக்ஸோட வேல்யூ எடுத்துணும் ஓகேங்களா. 1 பண்ண அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி பிரியும் பாருங்க. ஸோ G ஆஃப் எஃப் ஆஃப் 1ன்னு பிரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ G ஆஃப் எஃப் ஆஃப் 1 இந்த எஃப் ஆஃப் 1னா ஃபங்க்ஷன் F இருக்குல்ல ஃபங்க்ஷன் Fல 1க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் எஃப் ஆஃப் 1. அப்போ எஃப் ஆஃப் 1க்கு என்ன வருது பாருங்க எஃப் ஆஃப் 1க்கு என்ன பக்கத்தில் பாருங்க 2 வருது. அப்போ இங்கே 2 போட்டுங்க ஓகேங்களா. எஃப் ஆஃப் 1 நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு G ஆஃப் 2. இப்போ G ஆஃப் 2னாக்கா ஸோ நெக்ஸ்ட் நான் G ஆஃப் 2ன்னு வருது. அப்போ G ஆஃப் 2னாக்கா G ஃபங்க்ஷனில் 2 பக்கத்தில் என்ன இருப்பாரு ஃபஸ்ட் எலமெண்ட்டை பார்க்கணும் ஓகேங்களா. G ஆஃப் 2னா ஃபஸ்ட்டு G ஆஃப் 2க்கு என்ன பக்கத்தில் இருப்பாருங்க 1. அப்போ G ஆஃப் 2க்கு 1. அப்போ 1 அப்ளை பண்ணாக்கா நான் வந்து 1 வருது ஓகேங்களா. அப்போ G காம்பினேஷன் F 1, 1 ஃபஸ்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 2 அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ G காம்பினேஷனாக F ஆஃப் எக்ஸுக்கு வந்து இப்போ 2 ஓகேங்களா. 2 அப்ளை பண்ணினாக்கா இது எப்படி பிரியும் G ஆஃப் F ஆஃப் ஸோ இது எப்படி பிரியும் G ஆஃப் F ஆஃப் 2ன்னு பிரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ இன்டீரியர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா F ஆஃப் 2னாக்கா ஃபங்க்ஷன் Fல 2க்கு பக்கத்தில் என்ன இருப்பாங்க ஃபங்க்ஷன் Fல 2க்கு பக்கத்தில் என்ன இருப்பாருங்க 2 தான் இருக்குது. F ஆஃப் 2னாக்கா 2 வருது ஓகேங்களா. ஸோ அப்போ G ஆஃப் 2ன்னு போடணும். இப்போ G ஆஃப் 2ன்னு வருது. இப்போ G ஆஃப் 2னாக்கா G ஃபங்க்ஷனில் பார்க்கணும். G ஃபங்க்ஷனில் 2 பக்கத்தில் என்ன இருப்பாருங்க G ஃபங்க்ஷனில் 2க்கு பக்கத்தில் என்ன இருப்பாருங்க 1 வருது ஓகேங்களா. அப்போ 1 இப்போ 2 கொடுத்தாக்கா என்ன வருது 1 வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 3 டொமைன் ஆஃப் Fல பாருங்க 3. இப்போ 3 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ G காம்பினேஷன் F ஆஃப் 3 அப்ளை பண்ணிங்கனாக்கா இது எப்படி பிரியும் பாருங்க G ஆஃப் F ஆஃப் 3 ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு G ஆஃப் F ஆஃப் 3. F ஆஃப் 3னாக்கா ஃபங்க்ஷன் Fல 3க்கு பக்கத்தில் என்ன இருப்பாங்க ஃபங்க்ஷன் Fல 3க்கு பக்கத்தில் என்ன இருப்பாங்க ஃபஸ்ட் எலமெண்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு 4. இப்போ 4. ஸோ அப்போ G ஆஃப் 4 ஓகேங்களா ஈக்குவல் டு அப்போ G ஆஃப் 4 வந்துருக்கு. அப்போ G ஆஃப் 4னாக்கா G ஃபங்க்ஷனில் 4 பார்த்துலாம் இருப்பாங்க. G ஃபங்க்ஷனில் 4 பார்த்துலாம் இருப்பாங்க 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு 2.
தட்ஸ் ஆல். அப்போ டொமைன் ஓவர் 1 2 3 ரைட் பண்ணிச்சு. இப்போ ஜி காம்பினேஷனாக எஃப் இஸ் ஈக்குவல் டு போட்டு இப்போ நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணிங்க 1 வந்து அப்போ 1,1 ஃபஸ்ட்டு 1,1. நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணி 2 அப்ளை பண்ணி 2 அப்ளை பண்ணால் என்ன வருது 1 அப்போ 2,1. நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணிங்க 2 வந்துருக்கு அப்போ 3,2. தட்ஸ் ஆல். இதுதான் ஜி காம்பினேஷனாக எஃப். இதேமாதிரி எஃப் காம்பினேஷனாக ஜி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்துல ஃபைன் பண்ணலாம். ஸோ டு ஃபைண்டு எஃப் combination of G of X to find. ஸோ இதுக்கு அதேமாரி என்ன பண்ணணுக்கா டொமைன் எந்த டொமைன் எடுத்துனாக்கா ஜிக்கான டொமைன் இதில் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு 2 3 4 1 by 1 அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஜியோடைய டொமைன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 2 அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவல் டு இது எப்படி பிரியும் பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ன்னு பிரியும். ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2னாக்கா ஜி ஃபங்க்ஷனில் 2 பார்த்துலாம் இருப்பாருங்க. 2 பார்த்துலாம் இருக்கு 1 அப்போ 1. இப்போ எஃப் ஆஃப் 1 இப்போ எஃப் ஆஃப் 1 வந்திருக்கு. அப்போ ஃபங்க்ஷன் எஃப்ல 1 பார்த்துலாம் இருப்பாருங்க. 1 பார்த்துலாம் இருக்கு 2. ஸோ அப்போ ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஜி பார்த்தீங்கன்னாக்கா 3. நெக்ஸ்ட் டொமைன் ஆஃப் ஜி இஸ் 3 அப்ளை பண்ணு எக்ஸுக்கு. ஸோ அப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணு. ஸோ இது எப்படி பிரியும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3ன்னு பிரியும். ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3. ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3. ஜி ஆஃப் 3நாக்கா ஜி ஃபங்க்ஷனில் 3 பார்த்துலாம் இருப்பாருங்க. ஜி ஃபங்க்ஷனில் 3 பார்த்துலாம் இருப்பாருங்க 1 அப்போ அது 1 ரைட் பண்ணணும். ஸோ அப்போ 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 வந்துருக்கு. எஃப் ஆஃப் 1நாக்கா ஃபங்க்ஷன் எஃப்ல 1 பார்த்துலாம் இருப்பாருங்க 2. 1 பார்த்துலாம் இருக்கு 2 அப்போ ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா ஜியில் 4 வந்து இப்போ 4 அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ எஃப் காம்பினேஷன் ஜி ஆஃப் 4 ஈக்குவல் டு ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4. ஜி ஆஃப் 4நாக்கா ஜி ஃபங்க்ஷனில் 4 பார்த்துலாம் இருப்பாருங்க. ஜி ஃபங்க்ஷனில் 4 பார்த்துலாம் இருப்பாருங்க 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2 அப்போ எஃப் ஆஃப் 2. ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2ன்னு வந்துருக்குங்களா. ஸோ எஃப் ஆஃப் 2நாக்கா எஃப் ஃபங்க்ஷனில் 2 பார்த்துலாம் இருப்பாங்க. எஃப் ஃபங்க்ஷனில் 2 பார்த்துலாம் இருப்பாங்க 2 இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் டு 2 அப்போ ஈக்குவல் டு 2 ஃபினிஷ். ஸோ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்னென்ன ஃபைன் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணீங்க 2 அப்ளை பண்ணீங்க. ஸோ 2 அப்ளை பண்ண என்ன வந்து நம்மளுக்கு அகைன் 2 தான் வந்திருக்கு. அப்போ 2,2. ஸோ 2,2 ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணீங்க 3 அப்ளை பண்ணீங்க. 3 அப்ளை பண்ணாலும் 2 வருது. அப்போ 3,2 வந்து. நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணீங்க 4 அப்ளை பண்ணீங்க அதுக்கும் 2 வந்து. ஸோ அப்போ 4,2. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஃபினிஷ். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளேஷன் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் இதே மாடல் தான் இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Hi students, today homework, write the test in examples 1.14 to 1.30. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு தடவை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதி அதை அப்படியே சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.